ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருக்கா. கைப்புள்ளா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் கிரியேஷன். நம்ம சேனல் எப்படி பார்க்கணும்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான இப்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த பீட்மாரோட ப்ரீஷீட்டும் சேக் எஃபெக்டோட ப்ரீஷீட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்கில் இருக்குது. எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். அந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறப்போ அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். அந்த மிஸ் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாக மொத்தமாக மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கைப்புள்ள அந்த பீட் மார்க் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு என்ன டைலாக் வரும்னா, ஆளு பார்க்க அப்படி ஆள் பார்க்க எப்படி இருந்தால் அந்த மாதிரி டைலாக் வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆள் டைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டைப் பண்ண அப்புறம் அந்த ரோபோட் அந்த ஃபாண்டில் போய்ட்டு அகெயின்ஸ்ட் அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 18 பீட்டில் போயிட்டு சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. 64 வச்சுட்டு அந்த சைடில் இருக்க அந்த க்ரீன் பாலை ரைட் சைடில் இழுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். செட் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் அந்த சைடில் இருக்கிற அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்ட்டை லேயரை அப்படியே நான் இப்போ கிளிக் பண்ணுறத அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துவாங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பீட் மார்க் போயிட்டு அந்த ரைட் சைடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ப்ளே ஐக்கன் பக்கத்தில் இருக்கிற அந்த பீட் மார்க் போகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கிறத இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பீட் மார்க் விஷயம் ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மோடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருக்கா. இதில் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தாங்க மாதிரி வருது. நம்ம அதை மோடிஃபை பண்ணணும். அதுக்கு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மொத்தமாக செலக்டல் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளிக் பண்ணி ரைட் சைடில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிக் கொடுத்துவோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தாட்டு இதில் கைப்புள்ளா கைப்புள்ளங்கிறது வரும். அதுக்கு மறுபடியும் எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு செலக்டால் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கைப்புள்ளங்கிறத டைப் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபோட்டோ வரும். ஃபோட்டோக்கு ஃபஸ்ட் ஷாட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து சில நேரம் அந்த ஸ்க்ரீனோட சின்னதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்க இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த ஃபில் காம்போசிஷன் ஏரியாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்ததால் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கோட தாண்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ் வந்து லென்த்தாக இருக்குது. அதுக்கு இந்த ரைட் சைடு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா ஃபோட்டோவுமே ஆட் பண்ணியாச்சு.
ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கைப்புள்ளங்கிற இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த நான் இப்போ கிளிக் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் சர்க்கிளை அப்படியே ரெட் கலர் கொண்டு வந்துடுங்க. இது வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேக்கப் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க டெக்ஸ்ட்டில் இருக்க எஃபெக்டை காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பீட் மார்க் ப்ரீஷீட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேக்கப் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீஷீட்டில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோலையும் போயிட்டு அதுக்கு முன்னால் அந்த நான் இப்போ கிளிக் பண்ணுறல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி அடுத்த பீட் மார்க் போங்க. பீட் மார்க் போயிட்டு மறுபடியும் பேஸ்ட் அவுட் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பீட் மார்க் போங்க. பீட் மார்க் போயிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகிள் பிளர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சேக்கப் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற இமேஜில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பிக்கில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த எஃபெக்டை. அதே மாதிரி ரெண்டாவது இருக்க பிக்குக்கு இந்த எஃபெக்ட்டு ஆட் பண்ண வேண்டாம். மூணாவது இருக்க பிக்குக்கு மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் சேக்கப் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 4th இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்ம எந்த பிக்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணலையோ அந்த பிக்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலில் என்ன போய் ஜாயின் பண்ணணும்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுலேயும் வரும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.